அண்மை செய்தி. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை தேவை என அன்புமணி தனது கண்டன பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக முரண்பட்ட செய்திகள் வெளியாகி வருவதாகவும் அன்புமணி சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுட்டுக் கொலை செய்யப்பட்ட 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் தனது கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரியும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை தேவை என பாமக தலைவர் அன்புமணி தனது கண்டன பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல தற்போது பாமக தலைவர் அன்புமணி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்னென்ன விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. கர்நாடக வனப்பகுதியில மான்களை வேட்டையாடியதாக சுட்டிக்காட்டி 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில கர்நாடக வனப்பகுதியில 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதாகவும், மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதாகவும் அந்த கண்டன அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தை ஒட்டிய வனப்பகுதியில மான்களை வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்கள் கர்நாடக வனத்துறையால் கொடூரமான முறையில சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என்பதாகவும், கொல்லப்பட்ட 3 குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கர்நாடக வனத்துறையில் கொலை செய்யப்பட்ட அந்தோனிசாமி, ஜான் ரோஸ், பீட்டர் குமார் ஆகிய 3 முறையாக அப்பகுதியில் உள்ள மரியமங்கலம், லாசர் தொட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 3 எந்த விதமான சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடாத நிலையில் அவர்களை சாங்கிய பாதிற்காக குறிப்பாக இந்த வனப்பகுதியில வனக்காவலர்கள் கொடூரமாக சுட்டுக் கொலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. கொலை செய்யப்பட்ட 3 தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். அவர் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் மேட்டூர் அணை கட்டுவதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட போது வீடு மற்றும் உடைமைகளை இழந்தவர்கள். இதனால் வாழ்வாதாரம் தேடி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாம்ராஜ் நகர் மாவட்டத்திலும் மாரியமங்கலம் பகுதிக்கும் குடியேறினார்கள். ஆனால் மரியமங்கலம் காட்டுப் பகுதியில் மான் வேட்டையாடியதற்கோ இரு தரப்புக்கும் இடையே சண்டை நடந்ததற்கோ எந்த சான்றுகளும் இல்லை. கொலை செய்யப்பட்டவர்கள் துப்பாக்கியை வைத்திருப்பதாக கூறப்பட்டாலும் கூட அதிலும் எந்தவித உண்மையும் இல்லை. தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து அப்பகுதியில் மக்கள் போராட்டம் நடத்தி வருவதால் அந்த பகுதி முழுவதுமாகவே பதட்டம் என்பது நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக முரண்பட்ட செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. எனவே உண்மையை கண்டறிவதற்கு மாஜிஸ்ட்ரேட் விசாரணை ஆணையிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த விவகாரத்தை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். அதே போன்று தமிழர்கள் படுகொலைக்காக கர்நாடக அரசு தமிழக முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவிப்பதுடன் பாதிக்கப்பட்ட 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசிடம் இருந்து தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்பதாகவும் அவரது கண்டன அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். மோனிகா. தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.